எம்ஆர் விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணியிருக்காரு. அவர் என்ன நினைப்பாரு, கரூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எம்எல்ஏ கூட இல்லை, மாவட்டத்துக்கு ஒரு அமைச்சர் கூட கிடையாது கரூரில். தாவேக்கால ஒருத்தர் கூட ஜெயிக்கவே இல்லை. அதுக்கு மதியான மாவட்ட செயலரே உங்களுக்கு தெரியும், அவரே தோத்தார், 15,000 வாக்கு வித்தியாசத்தில் தோத்தார். அப்போ இவர் என்ன நினைக்கிறாரு, எம்ஆர் விஜயபாஸ்கர் கரூர் மாவட்டத்துக்கு ஒரு அமைச்சர் கூட கிடையாது, நாம ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டு வந்து டிவிகே சார்பாக இடைத்தேர்தல் நின்று ஜெயிச்சு வந்துட்டோம்னா நம்ம அமைச்சராகலாம் நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் இப்ப ராஜினாமா பண்ற எல்லாருக்குமே அமைச்சர் பதவி எப்படி சாத்தியுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்படி இல்லாம நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவங்க நினைச்சாங்கன்னா ஒரு 45 அமைச்சர் கொடுக்கலாமா, ஒவ்வொரு இலாகாக்கும் தனித்தனியா ஒரு அமைச்சர் கொடுக்கலாம். யார் கொடுக்க முடியாது சொல்லுது? இப்போ ஒரு 30 பேர் இருக்கிறாங்கன்னா இன்னொரு 15 அமைச்சர் கொடுக்க முடியாதா? நான் கேட்கிறேன். ஆனா தாவேக்கா ஆட்சி மேல தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய விமர்சனங்கள் முன் வந்துட்டு இருக்கு. அதே சமயம் இந்த மாதிரி மற்ற கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால வந்து இணைகிறது வந்து தாவேக்காவுக்கு ஒரு பிளஸ்ஸா மாறும். வைகோ போன்ற ஒரு தலைவர் எங்கேயாவது பார்த்துருக்கீங்க? இப்படியா இருப்பாங்க? ஒரு அரசியல் கட்சியா அது வியாபாரமா? மூத்த அரசியல் தலைவர் எப்படி பேசுறாரு பாருங்க. திமுக வந்து அவரை அவமதிச்சுட்டாங்க. ஆனா அவமதிச்ச கூட இருக்கட்டுமா, இன்னைக்கு அவமதிச்சாங்க உங்களை. மானம் உள்ளவங்கள பண்றதுதான் அவமானம். அந்த மானத்தை பறிக்க முடியாது. சரி, மானம் இல்லாதவங்க அதை சொல்லவே முடியாது, இருந்தாலும் பறிக்க முடியும். வைகோவுக்கு வெக்கமானலாம் இருக்காமா? இருக்கா? இருந்தா மூத்த தலைவர் வெங்காயத்தில் இதான் சொல்லி ரொம்ப நாளா ஏமாத்திட்டு எல்லாரும். அவர் மூத்தவர் சொல்றாருன்னா எல்லாம் தெரியாருமா? விஜய் சொன்னாருங்கிறார். என்ன ராஜினாமா பண்ணிட்டு வர சொல்லி பண்ணிட்டு வாங்க அவரு சொல்றதா சொல்றாரு. அதுதான் அங்க வந்து இது வெளிப்படையா சொல்லக்கூடிய விஷயமா இது? அப்ப அதுதான் குதிரை பேரமான்னு கேக்குறாங்க எதிர்க்கட்சிகள். என்ன காரணத்துக்காக நீங்க ராஜினாமா பண்ணிட்டு மீண்டும் தேர்தலில் சந்திக்கணும்? இப்ப வந்து புதுசா என்ன சொல்றீங்க, என்ன அவமானம் பண்றாங்க, அவமதிக்கிறாங்க. ஏற்கனவே உங்களை அவமதிச்சுதானே வெளியே அனுப்பிட்டாங்க, உழைப்படியா சுமத்துனாங்கல்ல உங்க மேல, அதனால தான் வெளியே வந்தேன். நீங்க அப்ப மீண்டும் வந்து அந்த கட்சியில கூட்டணிக்கு போயிட்டு எங்களை அவமதிக்கிறாங்கன்னு சொன்னா தப்பா அரசியல் பண்ணக்கூடிய ஒரு தலைவருக்கு உதாரணம் கேட்டா அது வைகோ தான். கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்கட்டும், விசிகாவா இருக்கட்டும், புது கூட்டணியை தாவேக்கா உருவாக்குறாங்க. அதனாலதான் இன்னைக்கு கூட விசிகாவை திருமாவளவன் அவர்களை சந்திச்சிருந்தாங்க. சோ இந்த மாதிரியான விமர்சனங்கள் வந்து தாவேக்கா மேல வைக்கப்படுது. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? C7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு சேக்வாரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. சார், அரசியல் களத்துல திடீர்னு பல அதிரடி மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. அதிமுகவுல இருந்து நீங்க தானே கேட்டீங்க மாற்றம்? ஆமா சார். அப்புறம் மாற்றம் கொடுத்தாலும் மாற்றம் நடந்திருக்குன்னு ஆனா எதிர்பாராத பல மாற்றங்கள் எல்லாம் உங்களை மாதிரி ஆளுங்க எல்லாம் மாற்றம் தான் கொடுத்தீங்க. இப்ப எல்லாம் ஏமாற்றமா இருக்கு. சரி சொல்லுங்க. எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களும் ராஜினாமா பண்ணிருக்காங்க. அவருக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுது. ஆனா அதிமுகல இருந்து தொடர்ந்து ராஜினாமா பண்ணிட்டு இருக்கிறதுன்றது எப்படி எடுத்துக்கிறது சார்? எம்எல்ஏக்கள் முடிவு பண்றாங்க, மக்களா முடிவு பண்றாங்க. மக்கள் முடிவு பண்ணி எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த மக்களோட எண்ணத்துக்கு விரோதமா எம்எல்ஏக்கள் முடிவு பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுது, அமைச்சர் மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க. எம்எல்ஏவா மாறினது பத்தாது, அமைச்சராக மாறணும்னா அதுக்கு குறுக்கு வழி என்னன்னு பார்க்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி தாவேக்கால சிக்னல் கொடுக்குறாங்க, நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு வாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவைப்படுது, ஒரு 10 எம்எல்ஏ தேவைப்படுறாங்க இல்லையா? நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு வாங்க, ஜெயிச்ச உடனே நீங்கள் வந்து அமைச்சராகிடுவீங்க, எங்கள் சார்பாக நிற்க வைக்கிறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வராங்க. அப்படிதான் 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு. ஒருத்தர் விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணிட்டாரு, ஆனால் அவர் இன்னும் வந்து திருசங்க சொர்க்கத்தில் இருக்கிறாரு, எங்கேயும் போகாமல் இருக்கிறாரு. கேட்டால் இந்த நாள் சரியில்லை, அந்த நாள் சரியில்லை, அது இல்லை. அவர் இப்போ ராஜினாமா பண்ணிட்டு இப்போ அவஸ்தையில் இருக்கிறாரு. கீழே முதல்ல ஒரு நம்பிக்கை வந்திருக்கும், எப்படியும் வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் செயல்பட முடியாதுன்னு இருக்குது. இந்த எம்எல்ஏ செயல்பட்டால் என்ன, எம்எல்ஏ சம்பளத்துக்கு போயிட்டு வேலை செய்ய போகிறேன்? அப்படி கிடையாது, டிவிக்கேல போய் இணையணும். அப்போ முதல்ல இணைய வந்து நீங்கள் ராஜினாமா பண்ணும்போது சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வந்து இணைஞ்சிடலாம் வாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் அவர் இப்போ வந்து விழாக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணுறாரு விஜயபாஸ்கர், நான் சொல்கிறேன். அப்போ இப்போ அதை தள்ளி வைக்கிறாங்க. அப்போ என்ன பொருள்? அப்போ எங்கேருந்து அவருக்கு நெருக்கடி சிக்கல் வருது, இவரை கட்சியில் சேர்த்துக்கிறதுல தாவேக்காக்கே ஏதோ ஒரு நெருக்கடி வருதுன்னு புரிஞ்சிக்க முடியுதா நம்மளால? இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு. அவர் என்ன நினைப்பாரு, கரூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எம்எல்ஏ கூட இல்லை, மாவட்டத்துக்கு ஒரு அமைச்சர் கூட கிடையாது கரூரில். தாவேக்கால ஒருத்தர் கூட ஜெயிக்கவே இல்லை. அதுக்கு மதியான மாவட்ட செயலரே உங்களுக்கு தெரியும், அவரே தோத்தார், 15,000 வாக்கு வித்தியாசத்தில் தோத்தார். அப்போ இவர் என்ன நினைக்கிறாரு, எம்ஆர் விஜயபாஸ்கர் கரூர் மாவட்டத்துக்கு ஒரு அமைச்சர் கூட கிடையாது, நாம ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டு வந்து டிவிகே சார்பாக இடைத்தேர்தல் நின்று ஜெயிச்சு வந்துட்டோம்னா நம்ம அமைச்சராகலாம் நினைக்கிறாரு. அவர் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார். அதுதான் நான் சொன்னேன், எம்ஆர் விஜயபாஸ்கர் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார் அப்படின்னு. ஆனால் இதெல்லாம் மக்களுடைய எண்ணத்துக்கு விரோதமானதுன்றதுல சந்தேகமே வேண்டாம். வாக்களித்த மக்கள் எண்ணத்துக்கு விரோதமாக தான் இவங்க ராஜினாமா பண்ணுறாங்க.
இன்னொரு பக்கம் இப்ப ராஜினாமா பண்ற எல்லாருக்குமே அமைச்சர் பதவி எப்படி சாத்தியுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அப்படி சார்? இல்லம்மா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க நினைச்சாங்கன்னா ஒரு 45 அமைச்சர் கொடுக்கலாமா? ஒவ்வொரு இலாகாக்கும் தனித்தனியா ஒரு அமைச்சர் கொடுக்கலாம். யார் கொடுக்க முடியாது சொல்லுது? இப்போ ஒரு 30 பேர் இருக்கிறாங்கன்னா இன்னொரு 15 அமைச்சர் கொடுக்க முடியாதா? நான் கேட்குறேன். இப்போ விளையாட்டுத்துறை அமைச்சர் யாரு? ஆதவர்ஜுனா. ஆதவர்ஜுனா. இன்னொரு டிபார்ட்மெண்ட் என்ன இருக்கு அவர்கிட்ட? பொதுப்பணித்துறை இருக்கு. இன்னொரு பொதுப்பணித்துறைக்கு ஒருத்தரை போட்டு விளையாட்டுத்துறைக்கு அவரை போடுறாங்க. இல்லை யாரோ ஒவ்வொருத்தரும் 2 டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கிறாங்கல்ல. அப்போ அவங்களெல்லாம் வந்து ஒரு அமைச்சர் பதவி கொடுக்கலாமா? அதனால இன்னொரு 15 அமைச்சர் தாராளமாக தரலாம். ஆனால் கொளத்தூரில் ஜெயிச்ச விஎஸ் பாபுக்கு மட்டும் அமைச்சர் பதவி தரமாட்டாங்க. எதனால சார்? அவர் வந்து அவருடைய சாகசங்கள் நிறைய கேள்விப்படுறாங்க. ஆனா விஎஸ் பாபு அவர்களை கொண்டாடினாங்க மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோற்றப்ப. யார் கொண்டாடினது? அவரே பேசினாங்க. வெற்றியை அவரே கொண்டாடிட்டாரு. ஆனால் தொகுதி மக்களை போய் சந்திக்கல. 10 நாட்களுக்கு மேல தொகுதி மக்களை சந்திக்கல. அவரு ஜெயிச்ச உடனே என்ன சொன்னாரு? நான் 2011 சபதம் எடுத்தேன் அப்படின்னு சொன்னாரு. மு.க. ஸ்டாலின் தோற்றத்துக்கு வந்து நான் வந்து 2011 சபதம் எடுத்தேன்னா கதெல்லாம் சொன்னார், உங்களுக்கு தெரியும். அதனால யாரும் வந்து தாவேக்கால இருக்கவங்க யாரும் அவரே கொண்டாடிட்டாரு. இல்லைன்னா இந்நேரம் அவருக்கு அங்கீகாரம் கொடுத்தா இந்நேரம் ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துருப்பாங்கல்ல. அவருக்கு ஏன் கொடுக்கல இது வரைக்கும்? இன்னும் சட்டசபை உட்காந்து விட்டத்தை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. அதனால இப்படிதான் இருக்கிற நிலைமை இருக்கு. அமைச்சர்கள்னா நீங்க சொல்ற மாதிரி அப்படியே இன்னொரு 15 அமைச்சர் தாராளமா தரலாம். சோ இதுல மேஜர் காரணமா யாரை எடுத்துக்கலாம் சார்? அதிமுக வந்து தாவேக்காவில ஆட்கள் சேர்க்கிற வேலையை யார் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நிறைய விமர்சனம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானம்மா. தாவேக்கா தரப்புல இருக்கிறது அங்க வந்து முக்கியமா இருக்கிறது 2 பேர் 3 பேர் தான் அங்க இருக்கிறது. மைனாரிட்டி கவர்மெண்ட்டை மெஜாரிட்டியா வந்து கடைசி வரைக்கும் தக்க வைக்கணும். அதுக்கான உத்தி தான் இந்த எம்எல்ஏக்கள் ராஜினாமா என்பது. மக்கள் என்ன யோசிக்கிறாங்க, மக்கள் என்ன சிந்திக்கிறாங்கலாம் கிடையாது. மக்களை நம்பிலாம் இவங்க வந்து இல்லை. இவங்க நம்பி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவிஎம் மிஷின் நம்பி இருக்கிறாங்க. மக்கள் நம்பிலாம் கிடையாது. மக்கள் என்ன யோசிப்பாங்க, மக்கள் என்ன செஞ்சுப்பாங்க, அதை பற்றி யோசிச்சாங்கன்னா இந்நேரம் ஒரு அமைச்சரை தூக்கிடணும். 2 நாளாக போதை மருந்து ஒரு அந்த ஊடக அந்த இமேஜ் அந்த ஊடகத்தின் மூலமாக வந்து பல செய்திகள் பரவிட்டு இருக்கு. அதுக்கு வந்து ஏதாவது ஒரு இந்நேரம் ஸ்டெப் எடுத்து ஒரு அமைச்சரை தூக்கி இருக்கணும். இந்நேரம் இவங்க அதை பற்றிலாம் யோசிக்கல. இப்போ தான் வந்து உளவுத்துறை கிட்ட ரிப்போர்ட் கேட்டிருக்கிறேன், அது கேட்டிருக்கேன், இது கேட்டிருக்கேன், இப்போதான் வந்து தகவல் வருது. ஆனால் இந்நேரம்லாம் அமைச்சர் பதவி இப்போ ஒட்டுமொத்தமாக வந்து அரசுக்கே வந்து ஒரு நெருக்கடி, அரசுக்கே ஒரு அவப்பெயர்னா இதெல்லாம் இவ்வளோ நேரம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்படிலாம் யோசிச்சு தான் டிஎம்கே வந்து கெட்ட பேராச்சு. செந்தில் பாலாஜி ஒருத்தர் வந்து அவ்வளோ முட்டு கொடுத்தாங்க. அவர் இடி வழக்கு போட்டு அவர் வந்து சிறைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அமைச்சராகவே இருந்தார். அதெல்லாம் ஒரு வகையான ஒரு அவப்பெயர் தானே ஆட்சிக்கு, திமுக ஆட்சிக்கு சொல்கிறேன். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 4 நாளாக அந்த நல்லா தெரியுது அவர் வந்து ஏதோ அது போதை மருந்தோ எந்த மருந்தோமா, அவர் சொன்ன விளக்கம் படி சரியில்லை. அவர் சொன்ன விளக்கம் என்ன? குழந்தைக்கு மாத்திரையை மிக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாரு. யாராவது வந்து செல்ஃபோன் வச்சு அதுவும் ஏடிஎம் கார்டில் வந்து மாத்திரையை வந்து உடைக்க முடியுமா? வேணா ஒரு மாத்திரையை கொடுத்துருங்க யார்கிட்டையாவது, வேணா ஒரு பெரிய காம்படிஷன் வைக்கலாம். ஏதாவது ஒரு மாத்திரையை கொடுத்துட்டு ஏடிஎம் கார்டை கொடுத்து செல்ஃபோனை கையில் கொடுத்து இதை இந்த மாத்திரையை தூள் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் தூள் பண்ணிடுறாங்க பார்ப்போம். ஒரு காம்படிஷன் வைக்கலாம். ஏதோ காம்படிஷன்லாம் சொல்கிறாங்கல்ல, இந்த ஃபன்னியாக பண்ணுவாங்கல்ல சில பேர். அதாவது இந்த காலேஜ் ஸ்கூலில் ஏதோ இந்த ஃபன் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க பாருங்கள். இந்த ஸ்பூனில் வந்து எலுமிச்சை பழத்தை வச்சுட்டு ஓடுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குல்ல. அந்த மாதிரி மாத்திரையை கொடுத்துட்டு செல்ஃபோனை கொடுத்துட்டு ஏடிஎம் கார்டை கையில் கொடுத்து எங்கள் தூளாக்குன்னு பார்ப்போம். பண்ண முடியாது. அவர் சொன்னது முதல்ல தப்பு. அவர் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் தான் நம்ம பேசுகிறோம். அது என்ன மருந்து என்ன பவுடர்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அவர் மிக்ஸ் பண்ணுற அந்த ஸ்டைலு, இந்த 500 ரூபா நோட்டை வச்சு அந்த மிக்ஸ் பண்ணுற ஸ்டைலு, அது உபகரணங்கள், ஏடிஎம் கார்டு, இதெல்லாம் வச்சு தெரியுது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ப முடியா இல்லை. இவர் சொல்கிறது நம்ப முடியா இல்லை. ஆனால் அது போதை மருந்தா பவுடரான்றது நமக்கு தெரியாது, நம்ம பேச முடியாது. இன்னும் அதுக்கான உறுதியாக எந்த வெளி வரல. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேர்மையாக வந்து பேசணும். இவர் சொன்ன தகவல் வந்து சரி கிடையாது. ஏடிஎம் கார்டு வச்சு மாத்திரையை வந்து நீங்கள் பவுடரை மிக்ஸ் பண்ணவே முடியாது, மாத்திரை தூள் பண்ண முடியாது. ஏன்னா ஏற்கனவே இருக்கிற பவுடரை வேணா வந்து 2 பவுடரை போட்டு மிக்ஸ் பண்ணலாம், அது வேணா பண்ண முடியும். இப்படி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் போட்டு ஏடிஎம் கார்டில் தாராளமாக வந்து 2 பவுடரை மிக்ஸ் பண்ண முடியும். ஆனால் இவர் சொன்னது என்னன்னா, ஒரு மாத்திரையை வந்து நாங்கள் தூள் பண்ணி அதை நாங்கள் வந்து பண்ணணும்னு சொன்னா பார்த்தீங்களா, அது வந்து ஓவர். தாவேக ஆட்சி மேல தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய விமர்சனங்கள் முன் வந்துட்டு இருக்கு. அதே சமயம் இந்த மாதிரி மற்ற கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு தாவேகால வந்து இணைகிறது வந்து தாவேகாவுக்கு ஒரு பிளஸ்ஸா மாறுமா? ஏன்னா அது அவங்க மைனாரிட்டி கவர்மெண்ட். இது
மெஜாரிட்டி இப்போ ஆக்கணும். அப்போ குறைஞ்சபட்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு 10 எம்எல்ஏக்கெல்லாம் அவங்களுக்கு தேவைப்படுது வந்து கட்சியை வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியை வந்து உறுதி பண்ணுறதுக்காக. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ வந்து பலவீனமான இப்போ திமுக தரப்புலேருந்து ஒரு எம்எல்ஏ கூட போகலை. ஆனால் இங்கே அதிமுக தரப்பு வந்து பலவீனமாக இருக்கிறதுனால எளிதாக வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவங்க தங்க பக்கம் இழுக்கிறாங்க. அப்போ இங்கே இருக்கிறவங்க ராஜினாமா பண்ணிட்டு வந்து அங்கே போய் ஐக்கியமாகி சீட்டு வாங்கி நம்ம ஜெயிச்சு வந்துடலாம்னு நினைக்கிறாங்க. இது எதிர்கால இப்போ இடைத்தேர்தல் வந்து ரிசல்ட் வந்தால் தான் தெரியும். இப்போ வைகோ சொல்கிறாரு, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. வைகோ என்ன சொல்கிறாருன்னா, விஜய் என்கிட்ட சொன்னார் 2 எம்எல்ஏ ராஜினாமா பண்ண சொல்லுங்கள், நான் ஜெயிக்க வைக்கிறேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நான் கட்சி எம்எல்ஏ சொன்னேன், ஒருத்தர் திமுக பக்கமே இருக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு, ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்கள் கூட இருக்கிறேன் ஆனால் நான் எம்எல்ஏ பற்றி ராஜினாமா பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாருன்றாரு. இதை மாதிரி ஒரு தலைவரை எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? வைகோ போன்ற ஒரு தலைவரை எங்கேயாவது பார்த்துருக்கீங்க? இப்படியா இருப்பாங்க? ஒரு அரசியல் கட்சியா அது? என்ன ஒரு இந்த சிகரெட் வியாபாரமா அது? கொஞ்சம் கூட ஒரு மூத்த அரசியல் தலைவர் எப்படி பேசுறாரு பாருங்க. திமுக வந்து அவரை அவமதிச்சிட்டாங்க. ஆனா அவமதிச்ச கூட இருக்குமா? இன்னைக்கு அவமதிச்சாங்க உங்களை? அவமதிச்சாலும் நீங்க கட்சி விட்டு வெளியே வந்தீங்க. இப்போ அவமானம் பண்ணிட்டாங்க. அவமானம் யாரை பண்ண முடியும்? யாரை பண்ண முடியும் சொல்லுங்க? தலைவரை பண்ணிட்டாங்க. அவமதிச்சிட்டாங்கன்னு சொல்லுங்க. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவமானத்தை ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னு வைகோ சொல்றாரு. அவமானம் யாரை ஏற்படுத்த முடியும்? மானம் உள்ளவங்கள தான் அவமானம் பண்ண முடியும். அந்த மானத்தை எடுக்கும்படி செய்ய முடியும் மானம் உள்ளவங்கள. எப்போ நீங்க வந்து அரசியல் அந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு எதிராக செயல்படுறது, என்னை வந்து பழி சுமத்துறாங்க, என்னை வந்து பார்த்தீங்கன்னா என் வீண் பழி சுமத்துறாங்க, திமுக வந்து நீங்க வெளியேறீங்க, வெளியே வந்து ஒரு கட்சி தொடங்குறீங்க. கட்சி தொடங்கி நீங்க வந்து கட்சி தனிப்பட்ட முறையில் கட்சி நடத்துறீங்க, வேற எந்த கட்சியோட கூட்டணிக்கு போகலாம். ஆனால் எந்த கட்சி உங்களை வெளியே கொலைப்பழி சொல்லி உங்களை வெளியேற்றுச்சோ அதே கட்சியோட நீங்க பல முறை கூட்டணிக்கு போயிட்டீங்க. இப்போ வந்து புதுசா என்ன சொல்றீங்க, என்ன அவமானம் பண்றாங்க, அவமதிக்கிறாங்க. அது ஏற்கனவே உங்களை அவமதிச்சுதானே வெளியே அனுப்பிட்டாங்க, கொலைப்பழியா சுமத்துனாங்கல்ல உங்க மேல, அதனால தான் வெளியே வந்தேன் நீங்க. அப்போ மீண்டும் வந்து அந்த கட்சியில கூட்டணிக்கு போயிட்டு எங்களை அவமதிக்கிறாங்கன்னு சொன்னா அது தப்பான விஷயம் இல்லை. மானம் உள்ளவங்கள பண்றது தான் அவமானம். அந்த மானத்தை பறிக்கும்படியே சேர்த்து மானம் இல்லாதவங்க அதை சொல்லவே முடியாது. ஏன்னா இருந்தால் சொல்ல முடியும், இருந்தால் பறிக்க முடியும். ஆல்ரெடி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பல முறை வந்து கட்சி திமுக கூட்டணிக்கு போயிட்டீங்க. இப்போ புதுசா வந்து என்ன அவமானம் பண்ணிட்டாங்கன்னு. இப்போ இது என்ன வேலை? இது அசிங்கமா இல்லை உங்களுக்கு? இருக்கிற 2 எம்எல்ஏ அதில் ஒருத்தர் வந்து நான் சொன்னா நீங்க ராஜினாமா பண்ண சொன்னதே தப்பு இல்லை. முதல்ல விஜய் சொன்னாலும் நீங்க எப்படி பண்ணலாம்? இந்த இடத்துல விஜய் சொன்னது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனா தாவேக்கால் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல. எப்பவுமே பாருங்க, தாவேக்கா தரப்பை பொறுத்த வரைக்கும் எப்பவும் இதெல்லாம் பேச மாட்டாங்க. இவர் பேசுறது அநாகரிகம். இதெல்லாம் வைகோ பேசுறது அவன் வந்து அதே தப்பு. அவர் பேசுறது எப்படி சொல்ல முடியும்? நீங்க இது இன்டர்னலா உங்களுக்குள்ள நடக்கிற பேச்சுவார்த்தை, அதை போட்டு உடைக்கிறீங்க. விஜய் சொன்னாரு, இப்பதான் வைகோ யாருன்னு அவங்க உணர்ந்திருப்பாங்க. ஏங்க இவர் தாங்க ஒரு 4 சவத்துக்குள்ள பேசுறதெல்லாம் கொண்டு போய் சொல்லிட்டு இருக்கிறாரு. அது தப்பு இல்லையா? அது தப்பு. ஒரு 2 கட்சிக்குள்ள நீங்க பேச்சுவார்த்தை நடத்துறீங்க, இதை நீங்க சொல்லக்கூடாது. அதை வெளிப்படையாக அதை சொல்றீங்க. என்னன்னு கேட்டா, விஜய் சொன்னாரு நீங்க உங்க 2 எம்எல்ஏ ராஜினாமா பண்ண சொல்லுங்க, நான் வந்து ஜெயிக்க வைக்கிறேன். அசிங்கமா இல்லையா? கட்சி தொடங்கி 2 வருஷம் தான் ஆகுது. அவர் சொல்றாருன்னு சொல்லிட்டு நீங்க 60 ஆண்டு கால அரசியல், கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டு காலத்துக்கு மேல வந்து நீங்க ஒரு அரசியல் கட்சி நடத்துறீங்க. 30 ஆண்டு காலம் அரசியல் கட்சி நடத்துறீங்க. நேற்று கட்சி ஆரம்பிச்சவர் சொன்னாரு நான் ராஜினாமா பண்ணுவாங்க, நான் உங்களை எம்எல்ஏ ஆக்கிறேன், ஜெயிக்கிறேன், மீண்டும் ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு அவர் பேச்சை கேட்டுறீங்க. வெக்கமா இல்லை இது? அப்புறம் எங்க இங்க மானம் இருக்கு சொல்லுங்க? வைகோவுக்கு வெக்கமானலாம் இருக்காமா? இருக்கா? இருந்தா மூத்த தலைவர் வெங்காயத்தில் இதான் சொல்லி ரொம்ப நாளா ஏமாத்துறாரு எல்லாரும். அவர் மூத்தவர் சொல்றாருன்னா எல்லாம் சரியாயிருமா? தப்பா அரசியல் பண்ணா யாரும் விமர்சிக்கப்படுவாங்கம்மா? தப்பா அரசியல் பண்றாரு வைகோ, தப்பா தான் அரசியல் பண்றாரு. எப்ப சரியா அரசியல் பண்ணிருக்கிறாரு சொல்லுங்க? அவர் செய்த போராட்டங்களை கொச்சப்படுத்தல, அவருடைய உழைப்ப, அவருடைய போராட்டத்தெல்லாம் நான் வந்து கொச்சப்படுத்தல. அரசியல் வரைக்கும் பேசுங்க. அரசியல் எப்ப நீங்க நியாயமா பண்ணிருக்கீங்க? அரசியல் உங்களை பாருங்க, உங்களை பொட்டா சட்டத்தை தூக்கி உள்ள வச்சாங்க, கட்சியை விட்டு தூக்கி வெளியே போட்டாங்க, மீண்டும் அதே கட்சியோட கூட்டணி. பொட்டா சட்டத்தில் ஜெயிலில் போடுறாங்க. யாரு? ஜெயலலிதா. வெளியே வந்து அதே கட்சியோட கூட்டணி. உங்களுக்கு எங்க இருக்கு? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் வந்து அரசியல் ஞானம் இருக்கா? அரசியல் வைராக்கியம் இருக்கா? அரசியல் மானம் இருக்கா? அரசியல் மரியாதை இருக்கா? எங்க என்ன இருக்கு வைகோ கிட்ட சொல்லுங்க? நீங்க எது சொன்னாலும் இப்ப நீங்க சொன்ன கதை தான். என்னன்னா அவர் மூத்த தலைவர், அவர் மூத்த தலைவராகட்டும், எந்த தலைவராக இருக்கட்டும்,
நீங்க பண்ணக்கூடிய அரசியல் நியாயமா இருக்கா, நேர்மையா இருக்கா? நேர்மையான அரசியலா? வைகோ பண்ணது நேர்மையான அரசியலா? இப்ப நீங்க போற இடத்துல விசுவாசமா இருப்பீங்களா? தாவேக்கால வந்து வைகோ வந்து விசுவாசமா இருப்பாரு. அந்த பாருங்க, விசுவாசத்தை போய் பார்த்தோம். அவர் வந்து சொன்னாரா இல்லையான்னு தெரியாது. திரு விஜய் அவர்கள் வந்து சொன்னாரா இல்லையான்னு தெரியாது. ஆனா இவர் தான் சொல்றாரு, விஜய் சொன்னாருங்கிறாரு. என்னன்னு ராஜினாமா பண்ணிட்டு வர சொல்லி பண்ணிட்டு வாங்க. பிரச்சாரம் பண்ண தயாரா இருக்கேன்றத அவரு சொல்றதா சொல்றாரு. அதுதான் அங்க வந்து இது வெளிப்படையா சொல்லக்கூடிய விஷயமா இது? அப்ப அதுதான் குதிரை பேரமான்னு கேட்கிறாங்க. எதிர்க்கட்சிகள் என்ன காரணத்துக்காக நீங்க ராஜினாமா பண்ணிட்டு போய் வந்து நீங்க வந்து மீண்டும் தேர்தலில் சந்திக்கணும்? நீங்க சொல்லுங்க. இப்போ அதிமுகவில் இருக்கிறாங்கம்மா, அதிமுகவில் எம்எல்ஏக்கள், இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் எம்எல்ஏ, இதுக்கு முன்னாடி 4 பேர் ராஜினாமா எம்எல்ஏ. அந்த தலைவர் வந்து இருக்கிற அத்தனை பேரையும் வந்து நீங்கள் ராஜினாமா பண்ண சொல்லுவாங்க. தலைவர் கட்சி நடத்துகிறாங்க. அந்த 4 எம்எல்ஏக்கள் விலைக்கு வந்து என்ன செய்கிறாங்க, நாங்கள் இன்னொரு கட்சியில் போய் சேர்த்துக்கிறோங்க, இந்த எம்எல்ஏ பதவி தடையாக இருக்குங்க, ராஜினாமா பண்ணுங்க, முடிஞ்சிச்சு. அது வேற, அதுலேயே குதிரை பேரம் இருக்குன்னு பேசுகிறாங்க. ஆனால் இவர் பண்ணுறது ஒரு கட்சியின் தலைவர், அந்த கட்சியினுடைய எம்எல்ஏக்களை வந்து ராஜினாமா பண்ண சொன்னார். ராஜினாமா பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தனிச்சின்னத்தில் நீங்கள் நில்லுங்க, உங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறேன்னு சொன்னால் அது எப்படி நீங்கள் ஒத்துப்பீங்க? மக்களை போய் என்ன சந்திச்சு ஓட்டு கேட்பீங்க? திருப்பி போயிட்டு திமுக அவமரியாதை பண்ணிட்டாங்க, உங்களுக்கு சின்னம் கொடுக்கல, அவங்க தனிச்சின்னத்துக்கு கொடுக்க தனிச்சின்னம் கொடுக்காம அவங்க சின்னத்தில் போட்டின்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு வெளியே வந்துடணும்ல நீங்கள். அப்படிலாம் முடியாதுங்க. கமல் பண்ணார். கமல் வந்து உதயசூரன் சின்னத்தை போட்டிடணும், இல்லை எனக்கு வேண்டாங்கன்னு சொல்லிட்டார். எங்கள் கட்சியின் சின்னத்தில் நாங்கள் போட்டிடுறோம், உங்கள் வந்து அதில் உதயசூரன் சின்னத்தை போட்டிடுவோம், வெளியே வரணும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு தெரிவிக்கிறோம், பரவாயில்லன்னு சொல்லிட்டாரு. ஆனால் வைகோ இருக்கா அப்படியே நீங்கள் வாங்கிட்டீங்க, அப்படியே நீங்கள் வாங்கிட்டீங்கல்ல. சரி, எல்லாம் வாங்கிட்டீங்கல்லம்மா, ரைட், ஓகே. இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க என்ன கேட்டால் எங்களை ஒரு வந்து எங்களுக்கு சின்ன கொடுக்கல, உதயசூரன் சின்னத்தெலாம் போட்டிட சொன்னாங்க, அவமதிச்சிட்டாங்க, அவமரியாதை பண்ணிட்டாங்க, ஆனால் நாங்கள் 2 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணுறோம். ரைட். அப்போ துரை வைகோ அவர் தனிச்சின்னத்தில் போட்டிட்டால் கூட துரை வைகோ யாருடைய ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கிறாரு? துரை வைகோ இப்போ எம்பி பதவி ராஜினாமா பண்ண சொல்லுங்க, அதெல்லாம் சரியா இருக்கும். ஸோ அதனால் வைகோவுடைய அரசியல் நிலைப்பாடு வந்து ரொம்ப தாறுமாறானது, தரம் குறைந்தது, தரமற்ற அரசியல். வைகோவுடைய அரசியல்லாம் தரமான அரசியல் சொல்லாதீங்க. போராட்டங்கள்லாம் அது வேறம்மா, அது மக்களுக்கான போராட்டங்கள், அது வேற. அதை வச்சே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தரமற்ற அரசியல் பண்ணுறீங்க, நேர்மையான அரசியல் பண்ணல. நீங்கள் நடத்தின போராட்டம் வேற, இது வேற. மக்களுக்கான போராட்டம் அதுவே இப்போ வந்து சந்தேகத்துக்குரியதாகும். இப்படிப்பட்ட மனிதர் வந்து அந்த போராட்டத்துக்கு பின்னாடி எவ்வளோ அரசியல் இருக்குன்றதை யோசிக்க வேண்டியதாக இருக்கு. அதே சமயம் இவர் வைகோ அவர்கள் சொல்றாங்க, கிளைகளே இல்லாத கட்சி திருமாவளவனுக்கு சீட்டு கொடுத்திருக்காங்க அப்படின்றத ஒரு குற்றச்சாட்டாவே முன்வைக்கிறார். இங்க முதல் ஒரு விஷயம் நடக்குங்க, கிளை இருக்கு, இதெல்லாம் அந்த கட்சியோட பிரச்சனை, அது வந்து கூட்டணி கொடுக்குற கட்சி, அது வேற. நீங்க இதை வந்து சொல்லவே கூடாது. நீங்க தேமுதிக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பர்சன்டேஜ் கிடையாது, உங்களுக்கு நீங்க ப்ரூவ் பண்ண முடியுமா? இப்போ வைகோவுக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு ப்ரூவ் பண்ண முடியுமா? நீங்க ப்ரூவ் பண்ணிட்டு சொன்னீங்கன்னா பரவாயில்ல, ஏன் அடுத்த தேர்தல் ப்ரூவ் பண்ணுங்களா பார்ப்போம், உங்களுக்கு எவ்வளோ இருக்கா பார்த்துடலாம். விசிகாவுக்கு பர்சன்டேஜ் இல்லை, தேமுதிகாவுக்கு பர்சன்டேஜ் இல்லை, கிளை கழகம் கூட அவங்களுக்கு இல்லை, உங்களுக்கு எல்லாம் இருக்குல்ல, தனித்து நின்று போட்டிடுங்க, எவ்வளோ வருதுன்னு பார்த்துடலாம். முதல்ல உங்கள் கதை என்னன்னு பார்க்கணும். நீங்களே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதே பலவீனமாக இருக்கிறது நீங்கள் தான் இருக்கிறீங்க. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாவது பரவாயில்ல, போய் வந்து ஆதரவு பண்ணாங்க, ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு கேட்டிருக்கிறாங்க, அவங்க எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணல. உங்கள் நிலைமை என்னன்னு பாருங்க. அவங்களோட நீங்கள் பலவீனமாக தானே இருக்கிறீங்க. தேமுதிக வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க, விசிகா கூட்டணி விட்டு வெளியே போனால் கூட அங்கே ஆதரவுன்னு போனாங்க, இவ அமைச்சர்களோட பங்கேற்றுட்டாங்க. நீங்கள் உங்கள் நிலைமை என்னன்னு பாருங்க. நீங்க எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ற இடத்துல நீங்க இருக்கிறீங்க. அந்த ஒரு அதிருப்தியால தான் இப்ப அந்த ஒரு விரக்தியை காட்டுறாரு. அதிருப்தி இல்லமா, நீங்க பாருங்க, ஒத்துக்கிட்டீங்க, சீட்டு வாங்கிட்டீங்க, அவங்க சின்னத்துல போட்டிட்டீங்க, நீங்க அப்படியே போங்க. நீங்க அவங்க திமுக ஆதரவு கூட நீங்க செயல்படாதீங்க. நீங்க தனியாக சட்டசபையில் தனியா எம்எல்ஏக்கள் செயல்படட்டும், அது பிரச்சனை இல்லைல்ல. தனியாக செயல்படா நீங்க சின்னத்துல போட்டிட்டீங்கன்னா அவங்க வந்து அவங்க வெளிநடப்பு சேர்ந்தா நீங்க சேர்ந்து வெளிநடப்பு பண்ணணுன்றது கிடையாது. புரியுதா சொல்றது? சட்டசபைக்கே கூட போகாம கூட நீங்க இருங்க, ஆனா தன்னிச்சா செயல்படுங்க. சட்டசபைக்கே கூட போகாதீங்க, நீங்க அவங்களுடைய சின்னத்துல போட்டிட்டாங்க அப்படி சொல்லிட்டு. ஆனா இன்னொரு கட்சியில போய் சேர்றதுக்கு ஒரு காரணத்தை சொல்றீங்க பாருங்க, எது அது சரியான நடவடிக்கை இல்லை. நீங்க ராஜினாமா கூட பண்ணுங்க, ஆனா தாவேக்கால சொல்றாங்க ராஜினாமா பண்ண சொல்றீங்க பாத்துங்க, அது எவ்வளவு பெரிய. நீங்க நாளைக்கு கூட நீங்க ராஜினாமா பண்ணுங்க, 2 எம்எல்ஏ கூட ராஜினாமா பண்ணுவீங்க. ஆனால் விஜய் சொன்னாரு ராஜினாமா பண்ணுங்க, நான் வந்து ஜெயிக்க வைக்கிறேன் சொன்னாரு, அசிங்கமா இல்லையா சொல்றதுக்குன்னு கேட்கிறேன் நான். ஏன்னா 2 வருஷம் அது கட்சி தொடங்கி நீங்க கிட்டத்தட்ட வந்து 60 ஆண்டு கால 70 ஆண்டு கால அரசியல் தப்பு இல்லையா? அது தப்பா அரசியல் பண்றாரு. வைகோ தான் இருக்கிறதே வந்து ஒரு ராங்
பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு யார் எடுக்கிறாங்கன்னா அது வந்து வைகோ தான். இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலில் மற்றவெல்லாம் தத்தகான்றான், அது வேற. முற்றிலுமாக வந்து தவறான அரசியல் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு உதாரணம், தப்பாக அரசியல் பண்ணக்கூடிய ஒரு தலைவருக்கு உதாரணம் கேட்டிங்கன்னா அது வைகோ தான். சோ அதே மாதிரி தாவேக்காவுக்கு அவசியம் இல்லையா? ஏன்னா அதாவது திமுக கூட்டணியை உடைக்கிற வேலையை தாவேக்கா பண்ணிட்டு இருக்குன்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்கட்டும், விசிகாவா இருக்கட்டும், புது கூட்டணியை தாவேக்கா உருவாக்குறாங்க. அதனாலதான் இன்னைக்கு கூட விசிகாவை திருமாவளவன் அவர்களை சந்திச்சிருந்தாங்க. சோ இந்த மாதிரியான விமர்சனங்கள் வந்து தாவேக்கா மேல வைக்கப்படுது. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? பாருங்க, அதாவது ஒண்ணு, இங்க வந்து என்னதான் அவங்க அரசியல் பண்ணாலும் இங்க கட்சிகள் வந்து பலவீனமா இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ விசிகாவை எடுத்துங்க, பாமகவை எடுத்துங்க, எந்த கட்சிகளும் கூட்டணி இருக்குது, கூட்டணி இல்லாத கட்சி எடுத்துங்க. இந்த கட்சிகள் அத்தனையுமே வந்து 2 திராவிடியன் பார்ட்டிஸை வந்து எதிர்த்து தொடங்கின கட்சி தான். அதிமுக திமுக எதிர்த்து புதிய அரசியல் கட்சியாக உருவானாங்க. ஆனால் காலப்போக்கில் 2 கட்சிகளே மாறி மாறி கூட்டணி வச்சாங்களே, அப்போவே இவங்களுடைய சாரம் போச்சு. அப்போவே இவங்களுக்கு கொள்கை கோட்பாடு தத்துவன்றது தனி இல்லை. இப்போ சொல்லலாம் 2 திராவிட கட்சிகள் சொன்னா கூட, திராவிட கட்சிகளோட கொள்கையோட உங்கள் கொள்கையை ஒத்து போனதால் தான் அவங்களோட கூட்டணிக்கே போறீங்க. இல்லை, நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், இது வெறும் தேர்தல் கூட்டணி தான், தேர்தல் முடிஞ்ச உடனே கூட்டணி கலைஞ்சிச்சுன்னு சொல்லிடணும். இதை இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விசிகா வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க, இன்னும் வெளியில வரலன்னு பேசுறாங்க இன்னைக்கு வரைக்கும். என்ன நியாயம் இது? தேர்தலுக்கு அப்புறமா அந்த கூட்டணியை கட்டி காமிக்கிற வலிமை இல்லைன்றதையும் அப்படி நான் இப்போ தேவைப்படுறதுன்னு கேட்டேன். இப்போ விசிகா இப்போ டிஎம்கேல ஒரு குரல் வருது, நாங்க இனி தனித்து போட்டி தான், இனி இந்த துரோகிகளோட பயணிக்கிறதா இல்லை அப்படின்னு அவங்க டிக்ளேர் பண்ணி தனித்து போட்டின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நிலைப்பாடை வந்து இங்க இருக்கிற விசிகாவோ கம்யூனிஸ்டோ எடுக்க முடியாது. ஏன் சொல்லுங்க, காணாம போயிடுவாங்க. இன்னைக்கு டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தனித்து போட்டிடுறோம் சொன்னா அவங்களுக்கு கணிசமான வாக்கு வங்கி இருக்கு, ஒரு 20-25% வச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த கட்சிகள்லாம் நானும் ரவுடி தான்ங்கிற மாதிரி அந்த 22-25ஓட சேர்ந்து ஒரு 1% 1.5% வச்சு ஓடிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க தனியாக நின்றாங்கன்னா கட்டுத்தொகை கிடைக்காது, காணாமல் போயிடுவாங்க அரசியல்லையே. அப்போ அதனால ஒன்று இங்கே இருக்கணும், அப்படி இல்லைன்னா வந்து அதிமுக வலிமை இழந்து போச்சு. இப்போ அடுத்தது அதிமுக இடத்துல யார் இருக்கிறாங்க, இன்னைக்கு டிவிக்கே இருக்கு, அதனால அந்த டிவிக்கோட ஒட்டிக்கிறாங்க, அவ்வளோதான். தனியாக இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் பலத்தை காட்டக்கூடிய இடத்துல இந்த எந்த கட்சியும் கிடையாது. அப்போ டிஎம்கே என்ன செய்றாங்கன்னா, நாங்கள் வந்து இனி வந்து இவங்களோட எங்கள் பயணம் இல்லை, எதிர்காலத்தில் எது வலிமையான கட்சின்னு சொல்லி பார்த்து நாங்கள் அப்போ ஒன்றா அவங்க கூட்டணி வச்சா தனித்து போட்டிடலாம், அல்லது கூட்டணி வைக்கலாம். ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட கூட சேர்ந்து பயணிக்கலான்ற அந்த ஒரு மூமெண்ட் கூட இருக்கிறதா சொல்கிறாங்க. அது சீமானவர்கள் ஒத்துக்கணும், அது எவ்வளோ இருக்குல்ல அது. ஆனால் அதுக்கான சாத்தியம் இருக்கா சார்? அரசியல் எதுவுமே சாத்தியம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. இப்போ அதுவும் குறிப்பாக இப்போ வந்து இந்த முக்கோண அரசியல் வந்த பிறகு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அதை தேக்க நிலைன்னு சொல்ல முடியாது, ஒரு குழப்பமான நிலை இருக்குது. எந்த கட்சியிலேருந்து யார் எங்கே போவாங்க, அதிமுக வந்து ஏற்கனவே இந்த வலிமையான அந்த வாக்கு வங்கி இருக்குதா, சில நபர்கள் இப்போ எம்எல்ஏக்கெல்லாம் தாவறதுனால பெருசாகிடுமா, பெரிய தாக்கம் ஏதாவது இருக்கா, அந்த எம்எல்ஏக்கள் தாவறதுனால கட்சிக்கு பெரிய இழப்பு இருக்கா, அந்த 1 கோடி இந்த கடந்த தேர்தல் இந்த 2026 தேர்தலில் கூட 1 கோடியே 13 லட்சம் வாக்குகள் வந்து வாங்கியிருக்கிறாங்க. அந்த 1 கோடி வாக்குகள் அப்படியே நிலையாக நிற்குமா, என்ன நடக்கும்? ஸோ இப்படி ஒரு பிரச்சாரங்கள் முன்னெடுக்கலாம். திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து வந்து பயணிக்க போகிறதா வந்து ஒரு கூட்டணி மறைமுகமாக இருக்குன்றாங்க. அது எவ்வளோ உண்மை, அப்படி சாத்தியப்படுமா, இப்படி ஒரு சில கேள்விலாம் இருக்குது. ஸோ அதனால் இந்த முக்கோண கூட்டணின்னு வந்த பிறகு, இந்த 3வது ஒரு வலிமையான கட்சியாக வந்து டிவிக்கு வந்த பிறகு இங்கே ஒரு குழப்பம் இருக்குது. அந்த குழப்பம் எப்போ தீரும்னு கேட்டிங்கன்னா, ஒரு தேர்தலுக்கு மேலே 2 தேர்தல் சந்திக்கும் போது தான் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ முதல் முறையாக இங்கே எக்ஸிட் போலிங் எல்லாமே தோற்று போச்சு, எல்லா கணிப்பும் வந்து தோற்று போயிட்டு தான் இன்றைக்கி வந்து டிவிக்கு ஆட்சியில் இருக்குது. ஆனால் மெஜாரிட்டி கிடைச்சாலும் அங்கேயும் மெஜாரிட்டி கிடைக்கல, அது மைனாரிட்டி கவர்மெண்ட். அந்த மைனாரிட்டி கவர்மெண்ட்டை மெஜாரிட்டி கவர்மெண்ட் ஆகிறதுக்காக இவங்க பண்ணக்கூடிய அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பத்தை உருவாக்குது. இப்போ மக்களும் குழம்பி தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த குழப்பத்திலிருந்து வேறுனா அடுத்தடுத்து தேர்தலை சந்திக்கும் போது தான் மக்களுக்கு பார்வை எப்படி இருக்கு அப்படின்னு தெரியும். ஓகே சார், தொடர்ந்து பல்வேறு அரசியல் தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார். நன்றிமா.